அறிவோம் நன்றாக இரு குருவாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். சிறிது காலமாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் வெளியூர் பயணம் போயிட்டு இருந்ததுனால வேலைப்பளு அதிகமானதுனால என்னால் போட முடியல. மாந்திரிக வேலையை வெளியூர் போயிட்டு இருந்தேன், அதனால் போட முடியல. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னுடைய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான். எல்லாருக்கும் மாதம் வேலைக்கு போனால் மாதமான சம்பளம் வாங்குகிறோம். 20,000 30,000 சம்பளம் வாங்குகிறோம். ஏன்னா வீட்டில் யாருக்கும் ஒரு சிலருக்கு தங்காது. 20,000 வாங்கினாலும் 40,000 வாங்கினாலும் மாதம் முடிஞ்சு சரியாக செலவாகிடும். மறுபடியும் அந்த சம்பளத்தை வாங்கி தான் குடும்பம் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம வெளியே போயிட்டு வரோம். வெளியே பல இடத்துல போயிட்டு வரோம். அங்கே நல்லது கெட்டது எவ்வளோ இருக்குது நமக்கே தெரியாத காலில் மிதிச்சுட்டு வருவோம். அப்போ மிதிச்சுட்டு வரும்போது அது நம்ம கூடவே உள்ளே வந்துடும், நமக்கு தெரியாது. இதனால தான் குடும்பத்தில் சில சச்சரவுகள் சண்டைகள் உருவாகிறதுக்கு காரணம். வீண் விரயம் செலவாகிறது, சில பேருக்கு வீட்டில் அடிபடுறது, காயலா, இதை போல் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, வீட்டை வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத பெரியவங்க சொல்கிறதுக்கு காரணம். அதை எப்போவுமே நம்ம கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் நம்ம வெள்ளிக்கிழமைனா வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறது எல்லோரும் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணிக்கிற ஒரு வழக்கம். மாட்டில் இருந்து ஒரு 5 விஷயத்தை நாம் எடுக்கணும். பசுமாட்டு பால், கோமியம், தயிர், வெண்ணெய், சாணம், இது 5ஐயும் ஒன்றா சேர்த்துக்கணும். பன்னீரில் கலந்து ஒன்றா சேர்த்துக்கணும். செம்பு பாத்திரத்துலேயோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ கலந்து வச்சுக்கணும். கலந்து ஒரு மஞ்சள் துணி மேலே ஏடு கட்டி கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சிடணும். பூஜை ரூமில் வச்சு நீங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 மணிக்கு எழுந்து விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு தான் எடுக்கணும். குளிக்காத எடுக்கக்கூடாது. குளிச்சுட்டு எடுத்து அருகம்பில் எடுத்து அருகம்பில்லால் ஊடு மூலம் முடுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வாரந்தோறும் இதே மாதிரி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்த தத்ரம் விலகும், இது எதிர்மறையான சக்திகள் விலகும். யாராவது செய்வினை பில்லி சூனியம் வச்சுருந்தாலும் அதுவும் விலகிடும். பணங்காசு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் ஏதேனும் தடையாக இருந்தால், ஏதோ ஒரு முக்கியமான காரியம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், பணமாகட்டும், இல்லை வேறு சொத்து நிலம், ஏதோ வரக்கூடிய விஷயம், வேலை வாய்ப்போ, இன்னும் ஏதாவது தடையாக இருந்தால் அந்த தடைகள் நீங்கி அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து பலனடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.